மெய்வழி பூர்ணானந்தருடைய பேரன் சாலை ராஜா முகமது அவர்கள் முக்கிய பேருரை ஆற்றினார்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்தி பூர்ணம் மெய்யாகவே சதுரகங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிய மகான்மியராக சாலையாண்டவர்களே முத்தி பாலிப்பு. அரியானை அறிய வைத்து அந்தனாயனை விரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தெரிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்று என யோங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் எனையேர் என்றேற்றி வைத்த சாலை வாழ்வே அஞ்ஞான கிழங்கு களைந்தெடுத்து உபநிடத மழை பொழியும் நாவோய் மெய்ஞான செயதேர்ந்து நாத்தலும் பங்கேறி விளைகின்ற வாக்கால் பொய்ஞான புலையர் தமை வாட்டிடுமை சவுக்க என வலுனா வேந்தே எஞ்சாண்டுஞ்செலும்படி நீ அளித்தவையே பதிலுமக்கன் செய்வேன் அத்தா. இப்ப நம்ம தெய்வம் சொல்றாங்க, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், ஒரு ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப அப்படியே இதா அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஞானங்கிறது ஒரு குடும்ப பேச்சு, இது ஒரு குடும்பத்தினுடைய பேச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி நம்ம பேசலாம். அப்பதான் ஃப்ரீயா நீங்க வந்து என்கிட்ட நம்ம பேச முடியும். அப்ப இறைவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தெய்வம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்படிதானே? அப்ப இறைவன்னா என்ன, தெய்வம்னா என்ன? என்ன சொல்லுங்களேன் பழைய ஆளுங்க யாராவது. இறைவன் ஒன்று இருக்கு, தெய்வம்னு ஒன்று இருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன தெரிஞ்சவங்க சொல்லலாம். இறைவன்னா இல்லையா? நமக்கு அது ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னா இறைவன் வேற. ஏன்னா நான் எங்க ஆளுங்கள் பேசும்போது முஸ்லீம்ஸ்ல நம்ம ஜாதிக்காரங்க பேசும்போது என்ன சொன்னா, நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இறைவனுக்கு வந்து உருவம் இல்லைங்க, அருவமாகிய இறைவன், அவங்க ரூபம் கிடையாது, அது எப்படி நீங்க இறைவன் சொல்ல முடியும்? அதுதான் அந்த ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் கான்செப்ட். ஏன் அப்படின்னா இறைவனுக்கு உண்டான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, இறைவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு முன்னும் இல்லை தன்னிகர் இல்லாதவன். என்ன, அவனுக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை, அவன் ஒரு அனாதையானவன், தனித்தவன் இல்லையா? என்ன ஏன் பாய் இது அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. அல்லாஹு ஸமத் லம் யலித், அவனுக்கு பிறப்பும் இல்லை, வலம் யூலத், அவன் இறக்கவும் இல்லை, வாரிசும் இல்லை, வாரிசும் ஆகவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அல்லாஹு ஸமத் தனித்தவன். 4 வாக்கியத்துல இறைவனை அளக்கக்கூடிய ஸ்கேல் அந்த வார்த்தை. அற்புதமான ஒரு வார்த்தை, இறைவனுடைய தத்துவம், இறை தத்துவம். இது இறைவன்னா என்ன அப்படின்னா இந்த இறை தத்துவம் 4. இந்த இறை தத்துவத்தை தான் இந்த உலகம் பூராமே வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த இறைவனால அதாவது ரூபுடைய நம்ம ஒரு உருவம் உள்ள மனிதனுக்கு அவங்க வந்து பேச முடியுமா? இந்த வேதத்தை போதிக்க முடியுமா அப்படின்னா போதிக்க முடியாது இல்லையா?
அப்ப இறைவன் இப்ப வெளியில எல்லாம் வந்து ஒரு குரூப் வந்து இறைவன் இருக்குங்கிறாங்க, இன்னொரு குரூப் இறைவனே இல்லைங்க. மான்மீத கொடுங்களேன். அப்ப இறைவன்னா தெய்வம் சொல்றாங்க இருக்குது, இறைவன் இருக்காங்க இல்லைங்கிறது ரெண்டாவது. இறைவன்னா என்ன இல்லையா? இருக்குங்கிறான், இன்னொருத்தன் இல்லைங்கிறான். அப்ப இறைவனை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்து மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா ஒரு கல் ஒரு சிலையில இருக்காங்க, இன்னொருத்தங்க என்ன நினைச்சிருக்காங்க ஒரு தங்கத்துல சிலை வச்சதுல இருக்காங்க, இன்னொருத்தங்க என்ன நினைச்சிருக்காங்க சூரியனை வணங்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தங்க சந்திரனை வணங்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தங்க என்னன்னா 7வது வானத்துக்கு மேல இறைவன் இருக்கிறான் அப்படின்னு அவங்க ஒரு நினைவுக்கு எட்டாத ஒரு புறத்துல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இறைவன்னா என்ன அப்படிங்கறது இன்னைக்கு அண்ணா முன்னாடி வந்தவங்க நிறைய பேர் பேசினாங்க. இறைவன்னா என்ன, அவங்க எங்க இருக்காங்க? அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அந்த கல்பு அப்படிங்கிற அந்த எல்லைக்குள்ள இருக்காங்க இல்லையா? அந்த நினைவென்னும் அந்த பிடரி நரம்பின் சமீபத்தில் இறைவன் குடியிருக்கிறான். அப்ப இந்த அண்ட சராசரத்தையும் படைச்சது எது அப்படின்னா இறைவன். எப்படி படைச்சாங்க? எப்படி அரூபத்துல இருந்தாங்க? எப்படி படைச்சாங்க? குன் இல்லையா? எங்க போய் குன் ஃபயக்குன் ஆகிவிட்டது. அப்ப இறைவனுக்கு ரூபம் இருந்ததா? இல்ல. அப்ப என்ன இருந்தது? நூறு இருந்தது, ஒளி தஜ்ஜல் தொனி இருந்தது. அப்ப இறைவனுக்கு ஒரு அந்த அரூபமாகிய அந்த இறை வஸ்துக்குள்ள என்னவா இருந்தது? முதல்ல என்ன இருந்தது? துணியாக இருந்தது. அதுக்கு பேர் என்னங்க பாய்? வஹி, உத்தரவு, நாதம், ஓங்காரம், துனி. இதெல்லாம் என்ன சொல்றோம் நம்ம? ஓம்காரம் சொல்றோம்ல, அதேதான். அப்ப இந்த அண்ட சராசரத்தையும் படைப்பதற்கு முன்னாடி தெய்வம் அதை வந்து மான்மீகத்துல கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இறைவன்னா என்னங்கிறத கொடுக்குறாங்க. தெய்வம் யாரு, இறைவன்னா என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு தனித்தலைமை உதயமதாகி, தெய்வம் இறைவன்னா யாரு அப்படின்னா ஒரு தனி தலைமை. அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஒரே வார்த்தை எடுப்பு முடிக்கிறாங்க, ஒரு தனி தலைமை உதயமதாகி. அது தனக்குத்தானே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்ல சுயம்பு அப்படிங்கிறாங்க. அதை யாரும் பெறவும் இல்லை, இறக்கப்படவும் இல்லை. அவனுக்கு முன்னும் இல்லை, இன்னும் இல்லை. அவனுக்கு யாரும் வாரிசோ இல்ல எந்த விதமான ஒரு உதவியோ சந்ததியோ எதுவுமே அவங்களுக்கு இறைவனுக்கு இன்னும். எப்படி நம்ம தெய்வம் எப்படி அந்த வார்த்தை அந்த அந்த ஒரு வரியில அந்த இறைவனுடைய ஆதி வஸ்துவ தொடராங்க பாருங்க, என்ன ஒரு அற்புதமான அந்த வரி. ஒரு தனி தலைமை உதயமதாகி, ஒரு தனி தனி மூணு 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 வார்த்தை வருது. ஒரு ஒண்ணுதான் இறைவன், ஒரு தனி அது தனித்தது, அதுதான் என்னவா தலைமை உதயமதாச்சு. அது ஒரு தனி தலைமை உதயமதாய். மதிகதீர் மின்பணி தாரகை அவனி ஆகாயம் சொர்க்கம் மத்திய பாதாளங்கள் என்னும் 3 உலகங்களும். என்ன எப்படி படைச்சுச்சான்? ஃபர்ஸ்ட் மதினா என்ன? சந்திரன். ரெண்டாவது கதிர், சூரியன். மதிகதிர். அப்புறம் என்ன? மின். மின் அப்படிங்கிறது உயிர்ப்பு. அதுல தான் எல்லாமே உயிர் உண்டான ஒரு எல்லை மின். அப்புறம் பனி. இந்த பூமி அண்ட சராசரத்துக்கு பனி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பனி பொழியலன்னா என்ன ஆகும்? எல்லாம் வெடிச்சதறிடும். பனி, மின் பனி. தாரகை, அதுக்கப்புறம் என்ன? நம்ம கண்ணுக்கு தெரிகிற நட்சத்திர கணங்கள் தாரகை, மின்பனி, தாரகை, அவனி. அவனிங்கிற வெற்றிடம், நம்மள இப்ப ஸ்பேஸ் அதெல்லாம் இப்ப அவனி. அதுக்கப்புறம் ஆகாயம்,
ஆகாயங்கிறது மேகங்கள். இங்க இருந்து ஆவியாகி தண்ணி மேல போய் மேகங்களாகி மேகங்கள் இருந்து நமக்கு தண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஆகாய அந்த ஸ்பேஸ் வேற. ஒரு தனி தலைமை உதயமதாகி மதிகதிர் மின்பனி தாரகை அவனிங்கிறதுதான் ஸ்பேஸ். அவனிக்கு கீழே இருக்கிறது தான் ஆகாயம். ஆகாயங்கிறது என்ன அப்படின்னா அந்த முகில், நம்ம அந்த வான்முகில் சொல்றோம்ல, இப்ப நமக்கு மழை கொடுத்துட்டு இருக்கிற அந்த வான்மிகம் ஆகாயம். அப்புறம் மத்தியமாகிய இந்த பூமி, பாதாளமாகிய நம்ம கீழே இருக்கிற உலகம். இந்த 3 உலகங்களும் பழிக்கலாம். இது எப்படி அடுக்கி கொண்டு வராங்க பாத்தீங்களா தெய்வம். இப்ப ஒரு இறைவன் அப்படிங்கிற ஒரு படைக்கக்கூடிய ஒரு அந்த படைச்சவங்களுக்கு தானே தெரியும் எந்த மாதிரி ஸ்டெப்ல இருக்குது அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சூரியன் கண்ணுக்கு இங்கே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், சந்திரன் அப்படி இல்ல. மதிகதிர் மின்பனி தாரகை அவனி ஆகாயம் சொர்க்கம் மத்தியம் பாதாளம் அப்படிங்கிறத அடுக்கி கொண்டு வராங்க. அப்ப இது யாரு வெளியாக்க முடியும்? இறைவனை தவிர வேற யாரும். இந்த உலகத்துக்கு சொல்றாங்க, இந்த உலகத்துக்கு இது மேல இருக்கிறது பூரா சொர்க்கம்னு பிரிக்கிறாங்க. வானத்தை வானம் அப்படிங்கிறத சொர்க்கம் பிரிக்கிறாங்க. எதுல இருந்து அப்படின்னா அந்த அந்த ஆகாயத்துக்கு மேல இருக்கிறது பூரா சொர்க்கம் பிரிக்கிறாங்க. அந்த மத்தியமாக இந்த பூமிய மத்தியங்கிறாங்க. ஆமா, அப்ப பூமிக்கு கீழே பாதாளங்கிறாங்க. இந்த 3 உலகங்களையும் படித்தான். மூன்று உலகங்களையும் பூமி 14 மலைகடல் 6 அருவிகள் முதலாகிய 1008 அண்ட சராசரங்களும் எழுவான் படுவான்னா நைட் ஆகுது, இரவாகுது, பகலாகுது. எழுவான் படுவான் சூரியன் அந்த இரவு பகல சொல்றாங்க. எழுவான் படுவான் முதலாகிய 12,000 ஆழங்களையும் பிரித்து அங்கு அனைத்திடங்களிலும் எது பொருத்த முற்றிலங்குவதோ அதற்கு அதுவாகவே ஆங்காங்கு வேண்டுவனவாகிய தேவர்கள் வில்தான்கள் பூதபூதிய காரண காரியங்களும் புழுக்கம் வித்து அண்டம் சினை என்ன பெற்ற 4 யோனியும். இது முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு அதுவாகவே ஆங்காங்கு வேண்டுவனவாகிய தேவர்கள் வில்தான்கள் பூதபூதிய அப்படிங்கிறாங்க. தேவர்கள்னா யாரு? நெருப்பால படைக்கப்பட்டவங்க. ஆனா அவங்க முதல்ல எதை படைக்கிறாங்க? நெருப்பால படைக்கப்பட்டவர்கள் வானவர்கள் சொல்றாங்க. தேவர்கள் வில்தான்கள். வில்தான்கள் அவங்க ஜின்மார்கள், நெருப்பால படைக்கப்பட்டவங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா தேவர்கள் வில்தான்கள். வில்தான்கள் அப்படிங்கிறது நெருப்பால படைக்கப்பட்டவங்க. நமக்கு அங்க இருக்கு, அவங்களும் இருக்காங்க வில்தான்கள். அப்புறம் பூதங்கள்லாம் பஞ்சபூதங்கள் படைக்கிறாங்க. இதெல்லாம் படைக்கிறாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் என்ன படைக்கிறாங்க? இதெல்லாம் வரிசைப்பாடு. இதெல்லாம் சும்மா தனித்தனி இல்ல, ஒவ்வொன்னா படைச்சது. இதெல்லாம் முதல்ல இருந்து படைச்சிட்டு வர்றேன்னு வர்றாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு வரிசைப்பாடு. வேண்டுவனவாகிய தேவர்கள் வில்தான்கள் பூதபூதிய காரண காரியங்களும் இதெல்லாம் படைச்சதுக்கு என்ன பண்றாங்க? புழுக்கம் வித்து அண்டம் சினை என்ன பெற்ற 4 யோனியும். புழுக்கம் அதுல உண்டாகிற உயிரினங்கள். அப்ப புழுக்கம் வித்துனா விதை, அண்டம் அண்டங்கிறது முட்டை, சினைங்கிறது மிருகங்கள் கூட்டி போட்டு. இந்த மாதிரி 4 யோனியும். இந்த 4 யோனிக்குள்ள இருந்துதான் இந்த உயிரினங்கள் எல்லாமே உற்பத்தி ஆகுது. 4 யோனியும் அமரர். இந்த 4 யோனில இருந்து என்னென்ன பிடிக்கிறாங்க? அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம்வாழ் ஜந்து, தரிக்கினம் அப்படின்னு 7 தோற்றமா பிரிக்கிறாங்க.
இந்த 7 தோற்றத்துல நரன் வர்றானா? இல்ல. இது அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் கொண்டு வருவோம். இப்ப இறைவனை பத்தி பார்த்துருவோம். இறைவனா என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. இறைவனை நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? ஒரு உருவத்தை நினைச்சிட்டு இருக்கோமா, இல்ல எதை நினைச்சிட்டு இருக்கோம்? இறைவனை என்ன அப்படிங்கிற சொல்றாங்க. அதனை தன் ஒவ்வொன்றிலும் பல்வேறு பிரிவுகளாக விளங்கும் எண்ணத்தடங்காத ஜீவராசிகளையும் படைத்து ஆங்காங்கு அதன் வேறு வேறு காலசார உணவு கோடி சங்கங்களையும் படைத்து எப்படி கொண்டு வராங்க? ஒரு விலங்குக்கு உண்டான உணவு இன்னொரு விலங்குக்கு. இப்ப சிங்கம் வேட்டையாடி தான் சாப்பிடும், எத்தனை கோடி வருஷம் ஆனாலும். யானை இளந்தலையை தான் சாப்பிடும், எத்தனை கோடி வருஷம் ஆனாலும். என்ன ஒரு நிர்ணயம், ஒரு கட்டுப்பாடு, எவ்வளவு ஒரு அவங்க எதை விதிக்கிறாங்களோ அதைத்தான். வேறு வேறு காரசார உணவு கோடி சங்கங்களையும் படைத்து சமிக்கை முதலாகிய சகல பாசைகளையும் படைத்தான். அப்ப இங்க வா வா அப்படின்னு சொல்லாம ஒரு குழந்தை படிக்க முடியாதுங்கிறாங்க கல்விய. முதல் பாசை என்ன? சமிக்கை. வா, அதை எடுத்துட்டு வா, இங்க உட்காரு உட்காரு அப்படின்னு சொன்னாதான் நமக்கு. அப்ப பாசை சமிக்கைங்கிற முதல் பாசையில இருந்துதான் நீங்க எந்த பாசையும் நீங்க பழக முடியும். இப்ப தமிழ் பழகணும்னாலும் என்ன பழகணும்? என்ன ஃபர்ஸ்ட்? சமிக்கை தான் முதல். ஒரு இங்கிலீஷ் பழகணும்னாலும் முதல் பாசை சமிக்கை முதலாகிய சகல பாசைகளையும் படைத்தான். இவ்வாறு கோடா கோடியான பொருட்கள் ஒவ்வொன்றும் தோற்றத்தில் நின்று விளங்கிக் கொண்டிருக்கும் போது காணப்பெறும் அதனதன் நாமம் ரூபம் நிறம் குறி செயல் எழுந்து விளங்கார் என்ற எண்ணற்ற பல கோடி பொருட்களையும் ஊண்டி நோக்கும் இடத்து ஒரு ஜீவராசிக்கும் இன்னொரு ஜீவராசிக்கும் எத்தனையோ டிஃபரெண்ட். இப்ப ஒரு பறவை எடுத்துக்கங்களேன். ஒரு பறவைக்கு ஒரு தெய்வம் சொல்றாங்க, ஒரு அண்ட பட்சி ஒரு யானையே தூக்கி கொண்டு போறதுக்கு பேரும் பறவை, கொசுவுக்கும் பறவை. எவ்வளவு வித்தியாசங்கள்! இதனுடைய குணம் என்ன, அதனுடைய குணம் என்ன? இப்ப அதே மாதிரி சினைங்கிற ஒரு யானைக்கு என்ன குணம், எலிக்கு என்ன குணம்? இதுவும் சினைதான். அப்ப என்ன ஒரு கவனமா பிரிக்கிறாங்க. சினை அப்படிங்கிற அந்த ஒரு யோனியில எத்தனை விதமான உயிரினங்கள், பறவைங்கிற யோனியில எத்தனை விதமான உயிரினங்கள் இல்லையா? அப்ப ஒரு முட்டையிட்டு போட்டு குஞ்சு பொறிக்க பாம்பும் முட்டையிட்டு போடுது, அது உயிரினம் உண்டாகுது. தீக்கோழியும் முட்டையிடுது. அப்ப பாம்பு என்ன ஆயினா, கோழி, அந்த தீக்கோழி என்ன ஆயினா, இதுவும் முட்டை போடுது, அதுவும் முட்டையில இருந்து வந்ததுதான், இதுவும் முட்டையில இருந்து வந்ததுதான். பாம்புடைய குணம் வேற. என்ன ஒரு படைப்பு, என்ன ஒரு ரகசியம்! அப்ப அந்த குணங்கள் எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் மாறாது இல்லையா? யானை திடீர்னு கரிமீனுங்க மாமிசம் சாப்பிட்டது என்ன ஆகும்? என்ன ஆகும் நினைச்சு பார்க்க முடியுமா? அப்ப அதனுடைய குணங்கள், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய உணவுகள், அதனுடைய அசைவுலாம் சொல்றாங்க. இப்போ சிங்கத்தினுடைய அசைவு வேற, யானையினுடைய அசைவு வேற, ஒரு நாயினுடைய அசைவு வேற, ஒரு புலியினுடைய அசைவு. எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம்! அது எல்லாம் கொடுத்து வராங்க பாருங்க. இவ்வாறு கோடா கோடியான பொருட்கள் ஒவ்வொன்றிலும் தோற்றத்தில் நின்று விளங்கிக் கொண்டிருக்கும் போது காணப்பெறும் அதனதன் நாமம் ரூபம். இந்த நாமங்களை வச்சது யாரு? அவங்கதான். இந்த நாமம் ரூபம் நிறம், அதனுடைய நிறம், குணம், குறி. குறினா அதனுடைய நோக்கம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம். குறி, செயல், எழுந்து விளங்கான் என்ற எண்ணற்ற பல கோடி பொருட்களையும் ஊன்றி நோக்கும் இடத்து அவற்றில் ஒரு பொருளில் ஏனும் உள்ள அதனுடைய ரூபம் நிறம் குணம் குறி செயல்களில் ஓர் அணுவளவேனும் எத்தன்மைத்தாரேனும் எவ்வாற்றேனும் எக்காலத்தேனும் யூகித்தறிவதற்கு எட்டப்படாத தோற்றமில்லாமை என்னும் அருவ வடிவத்தில் வைத்திருந்தான். அப்ப என்னவா இருந்தது? இறைவனுக்குள்ள எப்படி இருந்தது?
அருவத்துல. இறைவனா என்ன நினைப்பீங்க? எதை நினைப்பீங்க? இது எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. உண்மை விட்டாங்களா? உண்மை சொல்றாங்க பாருங்க. அது இறைவன், இறை வஸ்துனா என்னங்கிறத விளக்குறாங்க. அந்த தோற்றம் இல்லாம என்னும் அருப வடிவமானது, அதாவது மயிலினது வர்ணங்களை அதன் முட்டையில் அடக்கி வைத்திருப்பது போன்றும். உதாரணம் கொடுக்குறாங்க. மயில எத்தனை விதமான கலர்ஸ், எவ்வளவு அழகழகான கலர். அது எல்லாம் எதுல இருந்தது? அந்த முட்டைக்குள்ள தான் இருந்தது. முட்டைக்குள்ள தெரிஞ்சதா? அந்த மாதிரி இறைவன் இருந்தான். இறைவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு என்ன நினைக்க முடியும் கற்பனையா? எதையுமே நினைக்க முடியாது. நீ அத பாருங்க, எல்லாமே அதுக்குள்ள இருந்தது. எல்லாமே அதுக்குள்ள இருந்தது. அதுல வந்து ஆமா, அந்த தோற்றம் இல்லாம என்னும் அருவ வடிவமானது, அதாவது மயிலினது வர்ணங்களை அதன் முட்டையில் அடக்கி வைத்திருப்பது போன்றும், ஆகாயமளாவிய விருட்சங்களை சிறிய அதன் வித்துக்களில் அடக்கி வைத்திருப்பது போன்றும். அவ்வளவு பெரிய ஆலமரம், அந்த கசகசா விதைக்குள்ள வச்சிருக்காங்க. தெரியுமா அந்த ஆலமரம் இருந்ததுன்னு? அந்த அவ்வளவு பெரிய ஆலமரத்தை அந்த கசகசாவை பார்க்கும்போது தெரியுமா? அப்ப இறைவனை என்ன அற்ப பொருள் அது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அழிஞ்சு போற அற்ப பொருளுக்குள்ளேயே அற்ப ஒரு ஜீவராசியை நம்மளால கணிக்க முடியல. அக்னியானது ஜலத்தை வைத்திருப்பது போன்றும். அக்னிக்குள்ள ஜலம் இருக்கு தெரியுமா? நெருப்புக்குள்ள நீர் இருக்கு. நெருப்புக்குள்ள எப்படிங்க? ஒரு இடத்துல புழுக்க உண்டு, ஒரு வெக்க உண்டான உடனே புழுக்க உண்டாதா இல்லையா? அந்த இடத்துல ஒரு புழுக்க உண்டாது இல்லையா? அக்னியானது ஜலத்தை வைத்திருப்பது போன்றும், இன்னும் ஆகாயமாகிய வெறுவெளியானது நெருப்பை வைத்திருப்ப. வானத்துக்கு மேல என்ன இருக்கு? நெருப்பு தான் இருக்கு. நெருப்பு தான், வேற எதுவுமே மேல. நெருப்பை வைத்திருப்பது போன்றும், அரிதற்கரியதாகியதற்கு ஆங்கிலத்தில் எசன்ஸ் என்று கூறும் வடிவத்தில் வைத்திருந்ததனும், அந்த ஊமானத்திற்கும் எட்டப்படாத மேம்பட்ட அருவ வடிவத்தில். அந்த ஊமானம்னா எதுக்கு சொல்ல முடியாது, அதுக்கு ஊமானம் இல்லை. இறைவனுடைய அந்த 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 இறை பொருள் அந்த எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமான ஒரு அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியுமே ஒளி இந்த உலகத்துல அதுக்கு சொல்ல முடியாது. இந்த ஓமானத்திற்கும் எட்டப்படாத மேம்பட்ட அருப வடிவத்தில் சுருட்டி மடக்கி தனதிடத்தடக்கி எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அது எப்படி இருந்த அந்த பிரம்ம குண்டு, அந்த இறை பொருள் வஸ்து இறைவன், இது எல்லாம் அதுக்குள்ள இருந்தது. அது எப்படி இருந்ததா? சுருட்டி மடக்கி தனதிடத்தடக்கி ஒரு பிரம்மம். அது பிரம்மம்ங்கிறதுக்கு இறைவனுங்கிறதுக்கு விளக்குறாங்க, தெய்வம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீ என்ன ரூபத்தை நினைப்ப சர்வமும் அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு. வைத்திருந்த பிரம்ம குண்டென்னும் சூழ் புடைத்த பூர்வ புராதன குடை இருட்கோலமாகிய, அவங்க என்னவா இருந்தது? குடை இருட்கோலமாக இருந்தது. குடை இருட்கோலமாக இருந்தது. பிரம்மம், பிரம்மங்கிறது கூடஸ்த பிரம்மம்ங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? கூடஸ்த பிரம்மம். அது எப்படி இருந்தது? இறைவன் எப்படி இருந்தாங்க? இருட்கோலமா இருந்தாங்க. நல்லா நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம எதுக்குள்ள இருக்கோம் தெரியுமா? இருட்கோலதான் இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த நிலா, சந்திரன், சூரியன், நட்சத்திர கணங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் மேல என்ன இருக்கு? இருள் தானே இருக்கு. நெருப்புலாம் எதுக்குள்ள இருக்கு? அந்த பிரம்மத்துக்குள்ளதான் இருக்கு. இருள் தானே. நீங்க பார்த்தீங்கன்னா இருட்டா தானே இருக்கு. இருட்டுல புள்ளி புள்ளியா தெரியுது நட்சத்திரங்கள், அதானே தெரியுது. அப்ப எதுக்குள்ள இருக்கு? எல்லாமே
சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், நட்சத்திர கணங்களா இருக்கட்டும், எல்லாம் அந்த பூமி அண்ட சராசரம் எல்லாமே எதுக்குள்ள இருக்குது? ஒரு இருட்கோளத்துக்குள்ள இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அண்ட சராசரத்தை நம்ம எப்படி எதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள லைட் இல்லைன்னா என்ன ஆகும்? லைட்டை நம்ம செட் பண்ணி ஒரு சுவிட்ச் போட்டு லைட்டை போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் இறைவன் ஒரு சூரியனை வைத்திருக்கிறார். எதுக்கு? வெளிச்சத்துக்கு. சூரியன் இல்லாம என்ன ஆகும்? இருட்டுதான். அப்ப நம்ம எதுக்குள்ள இருக்கோம்? அந்த கூரஸ்த பிரம்ம பொருள், அந்த அல்லாஹ் ரசூல், அந்த அல்லாஹு ஆகிய அந்த பிரம்மத்துக்குள்ள இருக்கும். அதை நீங்க என்ன ரூபம்னு சொல்லுவீங்க? இறைவனுக்கு ரூபம் சொல்ல முடியுமா? ஞாபகம் கிடையாது, ரூபம் கிடையாது. குடை இருட்கோலமாகிய காலகால காலங்கடந்த காரிருள் காருண்ய கருப்பை. அது எப்படி? அது காலம் இருக்கா? எப்படி இது? காலகால காலம் கடந்த காரிருள் காருண்ய கருப்பை. அப்ப நம்ம கோயில்ல எல்லாம் முதல்ல சாமி பூஜை யாருக்கு தெரியுமா பண்ணுவோம்? கருப்பு சாமிக்கு தான் பூஜை பண்ணுவோம். தெரியுமா? முதல்ல யாரு நிப்போம் அருவாளோட? அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அதுல இருந்துதான் எல்லாமே உண்டானது. கருப்புன்னு பேர் வைக்கிறோமா இல்லையா? அது என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். கருப்பா? காரி இருட்கோலம் பிரம்மம். அது தெரியுமா? அந்த உலகத்துக்கு தெரியுமா? அது கருப்புன்னு ஏன் பேர் வைக்கிறோம்? அதுக்கு என்ன தெய்வம் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. காலங்கள்னா என்ன? 4 யுகங்கள் இல்ல, காலகால காலங்கடந்த. என்ன இறைய பிரம்மத்தை என்ன சொல்றாங்க? காலகால காலங்கடந்த காரிருள் காருண்ய கருப்பை. அதுக்கு பேர் இருக்கா? அதுக்கு பேர் இருக்கா? நாம ரூபம் இருக்கா? நாம ரூபமற்ற நாதாந்தத்தை. நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது. என்னவா இருந்தது? நாதாந்தத்தை. அண்ணன் சொன்னாரு, என்ன சொன்னாரு? ஹுன் பையக்குள் ஆகுக அப்படின்றது எது? எது அது? உத்தரவு, துணி. அதுதான் அது ரூபம். என்ன சொல்றாங்க? எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நாம ரூபமற்ற நாதாந்தத்தை. அவங்க எதுவா இருந்தாங்க? நாமமும் கிடையாது, ரூபம் கிடையாது. ஆனா என்னவா இருந்தது? நாதாந்தத்தை படைச்சது. ஆகுக என்ன ஆச்சு? எது? சூரியன் ஆச்சு, சந்திரன் நினைச்சு ஆகுகன்னு ஆச்சு, அண்ட சராசரமும் ஆகுக அப்படின்னு ஒரு உத்தரவுக்கு ஆச்சு, ஆகிவிட்டது. ஆகுக குன் அப்படின்னா உத்தரவு. உத்தரவு தானே குன் அப்படிங்கிறது? ஏவுகிறது. அப்ப ஏவுறது ஒரு துணி இருந்துக்கணும்ல. அதுதான் இறைவன். அதுதான் நாம ரூபமற்ற நாதாந்த. நாமமும் கிடையாது, ரூபம். ஆனா என்ன இருந்தது? நாதாந்தத்தை. ஹுன் நாதாந்தத்தை. பலுவெல்லாம் விழுங்கி பலுவெல்லாம் கடந்து பலுவற்றிருந்த பாரப்பருவத பராபரத்தை. அதனுடைய இடம் என்ன? இடம் என்ன இடம் அதுக்கு? இந்த பூமியை பலுவெல்லாம் என்ன பாதம்? அந்த வரிய பாருங்களேன். என்ன பலுவெல்லாம் கடந்து பலுவெல்லாம் விழுங்கி பலுவெல்லாம் கடந்து பலுவற்றிருந்த பாரப்பருவத பராபரத்தை. அந்த பிரம்ம நம்ம சொன்னமே, அந்த கூடஸ்த இந்த இருள், அந்த பிரம்மம், அதுக்குள்ள என்னென்ன இருக்கு? சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு. இந்த சூரியன் மாதிரி 1000 சூரியனை வைக்கக்கூடிய சந்திரன், இது நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. இந்த நம்ம சூரியன் மாதிரி ஆயிரக்கணக்கான சூரியன் அந்த சூரியனுக்குள்ள வைக்கலாம். அந்த மாதிரி சூரியனுக்கு அதனுடைய கணம் என்ன? எதை தூக்கிக்கிட்டு இருக்கு? பிரம்மத்துக்குள்ள அப்படி சும்மா அப்படி சாதாரணமா தூக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரம்ம எப்பேற்பட்டது? கணிக்க முடியுதா?
அவனுக்கு எந்தவித சோர்வும் இல்லை, சோர்வும் துக்கமும் இல்லை. துக்கம் இல்லை. எதுக்குள்ள தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எது தூக்கிட்டு இருக்கு? பிரம்மம் குரஸ்து பிரம்மம். என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு வரியா இது, படிக்கிறதா இது, அனுபவிக்கிறது, உணர்றது. பழுவெலாம் விழுங்கி பழுவெலாம் கடந்து பலவற்றிருந்த பார பருவத பராபரத்தை ஒளியலாம் திரட்டி ஒளியலாம் உண்டு ஒளியலாம் கடந்து உள்ளடக்கி கொண்டிருந்த வல்லூமையை. எல்லா ஒளியும் இப்போ ஒவ்வொரு ஒளி இருக்கு, உள்ள இருந்து வர்றது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல. இப்ப குயிலுக்கு, காக்காக்கு, மயிலுக்கு, சிங்கத்துக்கு, புலிக்கு, ஓநாய்க்கு, நரிக்கு, இல்லையா, ஒவ்வொரு விலங்குகளும் எத்தனை விதமான சப்தங்கள். ஆனா ஒரு மரம் உராயும் போது வர சப்தம் கல்லுல அடிக்கிற சப்தம் வராது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மரம் உராயக்கூடிய சப்தம் வேற, கல்லுல தூக்கி போட்டா கல்லுங்களும் அடிச்சு வர சத்தம் வேற. என்ன படைப்பு, என்ன படைப்பு, என்ன நாத ஒளி அது. எல்லா சத்தமும் எதுக்குள்ள இருந்தது? அந்த பிரம்மத்துக்குள்ள இருந்தது. ஒளியலாங்கடந்து உள்ளடக்கி கொண்டிருந்த ஊமையா இருந்தது. எப்படி இருந்தது அது? ஊமையா உள்ள சத்தம் எப்படி இருந்தது? ஊமையா இருந்தது. சுவையலாம் விரிக்க சுவையலாம் கடந்து சுருட்டி வைத்திருந்த சுயஞ்சுவை சுகித சுத்த சூதானத்தை. என்ன சுவை, எத்தனை விதமான சுவைகள். ஒரு புல்லுக்குள்ள இருக்கிற சுவை ஒரு இலையில இல்ல, இல்லையா? பட்டைக்கு ஒரு சுவை, கிராம்புக்கு ஒரு சுவை, ஏலக்காய்க்கு ஒரு சுவை, இல்லையா? ஒரு நம்ம அந்த மண்ணுக்கு மண்ணு சாப்பிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளைங்க, மண்ணுக்கு ஒரு சுவை, இல்லையா? இப்படி எத்தனை விதமான சுவைகள். இனிப்புல எத்தனை விதமான சுவை, புளிப்புல எத்தனை விதமான சுவை, காரத்துல எத்தனை விதமான சுவை, ஒரு கசப்புல எத்தனை விதமான சுவை, துவர்ப்புல. அப்ப எத்தனை விதமான சுவைகள் தெய்வம் சொல்றாங்க பாருங்க. எப்படி அந்த பிரம்ம வச்சிருந்துதான். அதெல்லாம் எங்க இருந்தது? இறை வஸ்துக்குள்ள இருந்து வந்தது. அப்ப இறைவனை நீங்க என்ன நினைப்பீங்க? ருசி நினைப்பீங்களா? சப்தம் நினைப்பீங்களா? உருவம் நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? அத எதுவுமே ஏன்னா எல்லாம் உள்ள இருக்குது, அதுக்குள்ளதுதான். சுவையெல்லாம் கடந்து சுருட்டி வைத்திருந்த சுயஞ்சுவை சுகித சுத்த சூதானத்தை நிறமெல்லாம் கடந்து. நிறங்கள் எத்தனை விதமான நிறம். ஒரு பூல மொட்டுல இருக்கு, ஒரு பூல இருக்கும்போது ஒரு பூ, ஒரு முட்டா இருக்கும்போது ஒரு கலரு, மொட்டு விரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கலர், இல்லையா? கொழுந்துல இருக்கும் போது ஒரு கலரு, அது நடு நல்ல இதுல இருக்க ஒரு கலர், முத்தின இலைக்கு ஒரு கலர், காஞ்சி போன இலைக்கு ஒரு கலர். என்ன படைப்பு, எத்தனை விதமான கலர்ஸ், இல்லையா? அத வானவில்ல பாத்தீங்கன்னா என்ன அழகு. எந்த தொடர்பு இல்லாம ஒரு தனி கலர் உண்டாது வானத்துல. என்ன இது யாராவது உண்டாக்க முடியுமா? இல்லையா? அப்ப ஒரு பழத்துல எத்தனை விதமான கலர்ஸ், ஒரு உணவுப் பொருள் எத்தனை விதமான கலர், இல்லையா? மண்ணுல எத்தனை விதமான கலர். மண்ணு சிந்திக்க முடியுமா? அப்ப இறைவனை எதை நினைப்பு? என்ன இறைவனை எது? கலரா, சப்தமா, எல்லாம் உள்ளடங்கிற ஒரு வஸ்து. அதுக்கு ரூபம் கிடையாது. சுயஞ்சுவை சுகித சுத்த சூதானத்தை நிறமெல்லாம் விரிக்க நிறமெல்லாம் கடந்து நிறமெல்லாம் திரட்டி நிறுத்தி வைத்திருந்த நிதான நிரந்தர நிராஞ்சனத்தை அசைவெல்லாம் கடந்து அசைவெல்லாம் உண்டு அசைவற்றிருந்த அனாதி ஆதி நாருட்கோல குன்றை. அசைவு ராஜா மாதிரி வர்றானே, சம்பந்தமா இருக்கு இந்த நடந்து வர்றது. ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு நடை, ஒரு அசைவு, இல்ல? அதை யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்த மாதிரி ஒருத்தருடைய அசைவு இருக்கவே இருக்காது. நம்ம எந்திரிக்கிறது, நடக்கிறது, பாக்குறது, சிரிக்கிறது எல்லாம் தனித்தனி அசைவுகள். பாருங்க, அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அசைவுகள்.
இப்ப சிங்கத்துக்கு ஒரு அசைவு, யானைக்கு ஒரு அசைவு, பாம்புக்கு ஒரு அசைவு, ஒரு குயிலுக்கு ஒரு அசைவு. இப்ப கள்ளப்புறாந்து பிறக்கிற மாதிரி புறா பறக்காது. புறாவுடைய அசைவு வேற, கள்ளப்பறந்துடைய அசைவு வேற இல்லையா? ஒரு கோழியினுடைய அசைவு வேற. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அசைவு. அது எதுக்குள்ள இருந்தது? அப்ப நீங்க அசைவு நினைப்பீங்களா இறைவனை? என்ன நினைப்பீங்க? குணமெல்லாம் தாண்டி குணமெல்லாம் விரிக்க குணமற்றிருந்தொரு பெருங்குண பணப்பை. குணம் எனக்கு ஒரு குணம், எங்க பெத்த அம்மாவுக்கு ஒரு குணம், எங்க பெத்த தாய்க்கு தந்தைக்கு ஒரு இல்லையா? எங்க அப்பா அம்மா மாதிரி தான் இருந்திருக்கணும். ஆனா எங்க அப்பாவுடைய குணம் எனக்கு இல்லையே, வேற மாதிரில இருக்கு. எங்க அம்மாவுடைய குணம் எனக்கு இல்லையே, வேற மாதிரில இருக்கு. என்னுடைய குணம் என் பிள்ளைங்களுக்கு இல்லையே, இருந்ததா? எப்படி வந்தது? அப்ப குணத்தை இறைவன் தனித்தனியாக வைத்து படைத்தான். குணத்தை தனித்தனியாக வைத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக வைத்து படைத்தான். நம்ம எதுவுமே நம்மளது கிடையாது. நம்மளுதுங்கிறது கிடையாது. அப்ப ஒவ்வொரு குணங்கள் இல்லையா? அந்த எல்லா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு குணம் இருக்கு. சிங்கத்துடைய குணம் புலிக்கு இருக்காது, புலிக்கு இருக்கிற குணம் பூனைக்கு இருக்காது, பூனைக்கு இருக்கிற குணம் பறவைக்கு இருக்காது இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி குணங்கள். குணங்களும் எல்லா குணமும் எதுக்குள்ள இருந்தது? இறைவஸ்துக்குள்ள இருந்தது. மூலமும் கடந்த மும்மூலத்திற்கு முதலாகிய வைப்பை. எல்லா மூலத்துக்கும் ஒரு மூலம் இருக்கும்ல, சர்வத்துக்கும் ஒரு மூலம் இருக்கும். ஆதி மூலம், ஒரு ஆரம்பம். எல்லா ஆரம்பத்துக்கும் முடிவு. அதுக்குள்ள முடிவு இல்ல, ஆரம்பம் தான். அப்ப எல்லா ஆரம்பத்துக்கும் ஒரு முதல் இருக்கும்ல, அது பிரம்மம். எப்படி முடிக்கிறாங்க பாருங்க. என்ன இப்போ ஒரு ஒரு வித்துல இருந்து உண்டாகுது அப்படின்னா முதல்ல ஆரம்பம் எது? அதுதான் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளும் உண்டாகிறதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குல்ல, மூலம். அதுதான் அது. அதுக்குள்ள இருந்துதான் வந்தது. எல்லாத்துடைய மூலமும் அங்கதான். என்ன மூலமும் கடந்த மும்மூலத்திற்கும் முதலாய வைப்பை. எழுத்தெல்லாம் பிறந்து எழுத்தெல்லாம் கடந்த எழுதாத எழுத்தென்னும் எழுத்தை. எத்தனை விதமான எங்கிருந்து வந்தது? எழுதாத எழுத்து இன்னும் இருக்கு, எத்தனையோ. எழுதாத எழுத்தென்னும் அது எங்கிருந்து பிறந்தது? அந்த இறைவஸ்துக்குள் இருந்துதான் பிறந்தது. ஏகநாயக தத்துவாதீதம் என்னும் பரிபூரண புராதன பொறுப்பை. இதெல்லாம் என்ன பேர் சொல்றாங்க? இது எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்க? ஏகநாயக தத்துவம். என்னது இது? ஏகநாயகன். ஏகநாயகன் அப்படிங்கிற தத்துவம். அப்ப எல்லாத்துக்கும் அது தாயகமாக இருக்குது. அது ரூபம் கிடையாது, அதுக்கு ஒரு இது இல்ல. பொறுப்பை வரம்பற்ற நெடுங்காலம் ஏறி நின்ற கடுங்கார குன்றை. அது என்னது? அது வரம்பற்ற நெடுங்காலம் ஏறி நின்ற கடுங்கார குன்று அப்படிங்கிறது தவம். தவமும் அவங்கதான். தவமும் வேறையா? அவங்க ஏறி அவங்க குடல் காய்ந்து எலும்பூரி இலக தவம் பண்ணாங்க. எதுக்கு? ஏன் பண்ணாங்க? நம்மளை போல மனித தேகம் எடுத்துட்டு வந்ததுனால விதித்த விதியோனாகிய இறைவன் தனக்கென்று ஒரு விதியை உண்டாக்கிக்கிட்டு வர்றாங்க. ஏகநாயக இறைவனாகவே இருந்தாலும் மனித தேகம் எடுத்தா குன்றை நிர்விகார ரகித கன்சுல் மகபியாவென்னும் புதையலாகிய கூறிய இருள் வஸ்துவானது. அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க அரபுல?
கன்சுல் மஹபியாவென்னும் கூறிய இருள் வஸ்து. இறைவனுக்கு என்ன சொல்றாங்க? இது எல்லாம் உள்ளடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூறிய இருள் வஸ்துவாகிய இறைவன். அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? முடிக்கவே இல்லை, இருக்கணும். அதான் கிடையாது. என்ன இதெல்லாம் திரும்பி பேசக்கூடாது. என்ன என்ன இன்னும் முடிக்கவே இல்லை சப்ஜெக்ட், பேசலாம்ல டைம் உங்களுக்கு? என்ன தெய்வத்தை பத்தி சொல்லுங்க. மகபியாவென்னும் இல்ல 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 கன்சுல் மகபியாவென்னும் புதையலாகிய கூறிய இருள் வஸ்துவானது தனது கஜானா பொருட்களை வெளியாக்க வேண்டி எங்கனும் எக்காலத்தும் எவ்விதத்தும் தனக்கு நிகரில்லாத, அதுக்கு நிகரு இல்ல, அது என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் தனக்குள்ள இருந்து வெளியாக்க போகுது. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படிங்கிறது, அது என்னவா நீங்க நினைக்கலாம் அப்படின்னா அது சொல்றாங்க பாருங்க. தனக்கு நிகர் இல்லாத சுத்த சைதன்ய தனி கருணை என்னும் ஓர் தெளிவான நாட்டத்தை, அதுக்குள்ள என்ன உதயமாச்சு? கருணை ஒண்ணு தெளிவான நாட்டத்தை கொண்டு தனக்குள் தானே மல்கராவானதென்ன பெற்ற கடுங்கார விம்மல் என்னும் ஓர் விசும்புதல் உண்டாயிற்று. உள்ள என்ன வச்சா? ஒரு தனக்குத்தானே அது படைத்து கொண்டது, தனக்குத்தானே எல்லாத்தையும் படைத்து கொண்டது. அங்கனம் உண்டாகிய விசும்புதலை தன்னகன். அது என்ன சொல்றாங்க? இப்ப சாதாரணமா அந்த இறைவனை பத்தி சாதாரணமா அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல என்ன சிவனே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படி இறைவன் பேசுறானா? என்ன ஒரு, அதாவது இறைவனை நீ என்ன நினைக்கிற? சாதாரணமா என்னமோ நம்ம வீட்டு வேலைக்காரன் மாதிரி அது இறைவனுடைய அந்த வார்த்தையை உபயோகிக்கிறது எவ்வளவு ஈஸியா உபயோகிக்கிறான் இல்லையா? அப்ப இறை வஸ்து எப்பேற்பட்ட ஒரு உன்னத பொருள், அதை எப்படி அவன் உபயோகப்படுத்துறான் சாதாரணமா, அதை யார அறிய முடியும் அப்படிங்கிறது தெய்வம் சொல்றாங்க. அங்கனம் உண்டாகிய விசும்புதலை தன் அகந்துரந்தறியாமலும் தன் இலக்கணங்க முன்னருமான சாமானிய மக்கட்குலத்தில் உம்முன் என்னும் செவிடுகுருட ஊமை முதலாகிய குறைவின்றிய தேகமெடுத்தும் ஓர் மெய்குருபிரானிடம் சென்று மெய்ப்பயன் அடைய யோகிதி தராத அற்ப மதிப்பும் சோம்பேறி அசட்டுத்தனமும் கரைபடிந்து காணப்பெறும் தன்மையின் காரணமாக பிரம்மம் நான் தான் என்று கூறிக்கொண்டு திரியும் சிலருக்கு அசைவற்ற குணக்குன்றென்னும் பிரம்மத்தின் இடத்து கடுங்கால விம்மல் உசும்புதல் எப்படி உண்டாயிற்று என்று உண்டாயிற்றென்று மூன்றாம் வேதத்தரசர் அவர்களின் வருடத்து சத்திய மெய்வழி தலையுக ஆண்டு 30வது வருடத்தில் திரிலோக சஞ்சாரராகிய நாரத மகாமுனி புங்கர் அவர்களின் காலத்தில் சம்பாலா நகரம் என்றும் திருவள்ளுவ நாயனார் அருணகிரி அவர்களுடைய காலத்தில் பெயர் ராஜகம்பீரம் என்றும் கூறப்பெறும் இந்நகரத்திற்கு பிற்காலம் வருவார்கள் என்று வரைந்து ஊனி வைத்து போந்த பிரகாரமே நாரத மகாமுனிவர் அவர்கள் ராஜகம்பீரத்தில் இருந்த காலத்தும் இதெல்லாம் ஒருத்தவங்க வெளியாக்குவாங்க. இது எல்லாத்தையும் இறைவனுடைய அந்த இறைவனை என்ன இறை தத்துவங்கிறத அப்படின்னு வெளியாக்குறதுக்கு இந்த இடத்துல இந்த காலத்துல பிறப்பாங்க அப்படின்னு நாரத மகாமுனிவர் அவங்க தீர்க்கதரிசனம் எழுதுறாங்க. இறை வஸ்துனா என்னங்கிறத வெளியாக்குவார்கள், அவங்க வெளியாக்குவாங்க. இந்த காலத்துல இந்த ஊர்ல அவங்க அவதரிப்பார்கள் அப்படிங்கறத அவங்க
வெளியாக்க. அப்ப இறை வஸ்துனா இறைவனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம? என்னது? சர்வத்தினுடைய எசன்ஸ். ஒரு ஒரு வஸ்து, அது பிரம்மம், அது கூடஸ்த பிரம்மம், அது எல்லாமே உள்ளடக்கி கொண்டிருந்த ஒரு வல்லூமை அது. அப்ப அப்பேற்பட்ட இறைவன் அவனை தவிர வேற யாரையும் நம்ம வணங்கக்கூடாது இல்லையா? இதான் முக்கியமான சப்ஜெக்ட். பிளீஸ் இதை மட்டும் பேசுகிறேன். இது என்ன முடியாது, இது வந்து கண்டினியூ. இது அதனாலதான் சொல்றேன் நான், இல்லைன்னா புரியாது. ஆர்வத்தில் இல்ல, இல்ல முடியாதுங்க. அது ஒரு கண்டினியூ. இது இறைவன் இல்ல, இறைவனும் தெய்வம்ங்கிறது அது வந்து ஒரு கண்டினியூவான ஒரு முடிக்கிறது. சரியா? புரியாது, மறந்துடுவாங்க. ஏன்னா அப்ப இறைவன் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இறைவன் என்னது? இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்ட ஒரு வஸ்து இல்லையா? அந்த வஸ்து வெளியாகணும் இல்லையா? வெளியாகணும் தானே அது. அப்ப தெய்வம் கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா, இறைவன் ஈசனுடைய சக்தியும் இறைவனுடைய சக்தியும் மனைவினுடைய தேகமும் சேர்ந்து வந்த அந்த திரு உருவத்துக்கு பேரு தெய்வம். ஏன்னா அப்ப தெய்வம்னா என்ன அப்படின்னா, இப்போ குர்ஆன்ல வந்து நான் ஒரு பகுதியை படிச்சிருக்கேன். இல்ல ஒரு பகுதியை படிச்சிருக்கேன். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா சர்வத்தையும் இறைவன் படைச்சிட்டான். இதே இதுலதான் இது அப்படியே கொடுக்குறாங்க. சர்வத்தையும் படைச்சாச்சு. படைச்சிட்டு பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து ஆதத்தை படைக்கிறாங்க. ஆதத்தினுடைய தேகத்தை படைக்கிறாங்க. அப்போ ஆதம் கிடையாது, நல்ல களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மைங்கிறாங்க. ஆதம் சொல்லல, பேர் கொடுக்கல அதுக்கு. ஒரு களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு உருவத்தை படைத்து வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த உருவத்துக்கு தன்னுடைய சூரத்தையே ஊதி அதை எழுப்பினாங்க. எப்படி எழுப்பினாங்க? எல்லாம் எப்படி எப்படி எழுப்புறாங்க? அப்ப உள்ள இருக்கிறது யாரு? அப்ப உள்ள இருந்தது யாரு? அந்த ஆழத்துக்குள்ள இருந்தது யாரு? இறை வஸ்து. நீ வேற இல்ல. அதனாலதான் எல்லா ஜீவராசிகளையும் படைத்த படைப்பு அத்தனையும் வானவர்கள் முதற்கொண்டு சஜிதா பண்ணுன்னாங்க. யார எதை சஜிதா பண்ண? உருவத்தையா? எதை? அந்த அந்த சஜிதா பண்ண சொன்னாங்க. அந்த உள்ள இருந்து வரக்கூடிய அந்த துனியாகி அந்த பிரம்மத்தை சஜிதா பண்ண சொன்னாங்க, உருவத்தை அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்றது புரியுதா? ஏன் பாய் புரியுதா? சொன்னது புரியுதா? ஓகே. இல்ல இல்ல சொல்றேன் நானு. இல்ல 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 ஆயத்தை சொல்லல. இங்க பாருங்க, இதுதான் ஒரு இது இல்ல அப்படின்னா, அப்ப இறைவன் தெய்வம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, இறைவன் தெய்வம் யாருன்னா, ஆதமுக்கு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சஜ்ஜா செய்ய சொல்லும் பொழுது அல்லாஹ்வே உன்னை நாங்க வணங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஆதமை எவ்வாறு நாங்க அணுகுவது அப்படின்னு யார் சொன்னா? இப்லீஸ் சொன்னா. இப்லீஸ் சொல்லப்படும் போதுதான் இப்லீஸ இறைவன் எடுத்தெறியப்படுறான். அதுதான் நம்மளுடைய நஃப்ஸ். இல்ல ஏன் வணங்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஏன் வணங்கலாமே அப்படின்னா ரூபத்தை பார்த்துட்டான். ஆனா அந்த ரூபத்துக்குள்ள இருந்தது எது அப்படின்னா, அந்த எல்லாத்தையும் வெளியாக்கப்பட்ட அந்த உத்தரவு, அந்த வகி, அந்த வஸ்து, அந்த நாதம், அதுதான் உள்ள இருந்தது. அப்ப நம்ம தெய்வம் அதே தான் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, தெய்வத்துடைய ரூபத்தை நம்ம வணங்குறது இல்லையே. வணங்குறோமா? எதை வணங்குறோம் நம்ம? அதுக்குள்ள இருந்த நாதத்தை. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம இதுல நம்ம அரவலம் முடிஞ்சவனா நம்ம போய் சன்னிதானத்தை நிப்போம்ல, என்ன சொல்றோம் நம்ம? அந்த திரை விலகினவன என்ன சொல்றோம் நம்ம? கண்டே தேவ ஆவியை கடைத்தேற. எத?
தேவாவையில் தேவ ஆவி, ஆவிங்கிறது வாக்கு. துவனி, தெய்வத்துடைய, அதுதான் ஆதம். நம்ம தெய்வத்துடைய நாதம் தான் அண்ட சராசரத்தையும் படைத்த மூல வஸ்து. அது ஒரு தூளம் தாங்கி இன்னைக்கு தெய்வம் நமக்கு வந்திருக்கு. அதுதான் உன்னை சிவனாக்க ஈசனாக்க முடியும். ஆசின் மாமரை ஆதி புராதனர் மாசில்லாத்தனி கைகர் மனு மகன். எது அது? அந்த தேகத்துக்குள்ள இருந்தது எது? ஓசை கொண்ட நடனத்தாலே மனு. எது? இந்த எல்லாத்தையும் படைச்சது அந்த இறை வஸ்து ஓசை, அந்த ஹுன். அது வந்தது, அதுதான் அந்த உடலுக்கு வந்தது. அந்த ஓசையாலதான் ஏதோ அந்த வல்லப்ப இருக்கு. என்ன வல்லப்ப இருக்கு? ஓசை கொண்ட நடனத்தாலே மனுவை ஈசனாக்கும் இயல்பு, அது இயல்பு அப்படிங்கிறாங்க. நமஸ்காரம். முத்தி பூர்ணம்.